KPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸான வெப்சைட். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து collegedunia.com. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ரிவ்யூ ரைட்டிங் ஜாப் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து 100 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இப்படி நம்ம ஒரு நாளைக்கு 8 ஃபார்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் நம்மளால 800 ரூபா ஒரு அப்ராக்சிமேட்லி $10 வரைக்கும் இந்த ரிவ்யூ ரைட்டிங் ஜாப் மூலமாக சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த இணையதளத்தில் வேலை பார்க்கறதுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீயோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சம்பாதிச்ச காசை நம்ம வந்து UPI வழியா ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த collegedunia.com ரிவ்யூ ரைட்டிங் ஜாப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த வெப்சைட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து collegedunia.com. ஸோ இதில் வந்து நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இல்லை இன்வைட் லிங்கோ நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷேர் பண்ணுறது இல்லை. மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், உங்கள் மூலமாக நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியமே இல்லை. ஸோ இதில் வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ரைட் அ ரிவ்யூ, ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப் டு 1 lakh அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லட்சம் வரைக்கும் ரெஃபர் அண்ட் ஏர்ன் வழியை சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு அப்ரூவ் ரிவ்யூக்கும் 200 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ரிவ்யூ வந்து அதாவது வந்து ஒரு அப்ரூவ்டு ரிவ்யூக்கு வந்து 100 ரூபா வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி டாப் ஆர்டர் அதாவது வந்து Tier 1 காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா 500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செலக்டட் காலேஜஸ் அப்படின்னு வந்து இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே வந்து பாருங்கள் டாப் ஆர்டர் காலேஜஸ் எல்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து 1000 பாயிண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ ருபீஸு அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்ஜினியரிங் செக்டர், அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்டர், லா, அக்ரிகல்ச்சர் இப்படி நிறைய வந்து வச்சுருக்காங்க. இப்போ 1000 பாயிண்ட் அப்படின்னு வந்து வைக்கும்போது ஒரு 500 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் வந்து கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ இன்ஜினியரிங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் குறைய தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துக்குவோம். ஸோ ஸ்டார்ட் ரேட்டிங் கொடுத்த உடனே இந்த மாதிரி செக்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவே இருங்க. ஸோ நம்ம வந்து இந்த காலேஜுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம், இல்லை யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டிக்கோ நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அட்மிஷன் கோஆர்டினேட்டர் கிட்ட அதாவது அந்த காலேஜோடைய அட்மிஷன் கோஆர்டினேட்டர் கிட்ட காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டு இந்த மாதிரி நான் வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி நேமு, கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, இந்தியன் கான்டாக்ட் நம்பர் பெரும்பாலும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னா வேறு கண்ட்ரி நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து வெரிஃபை ஆகாது, நாட் ரெக்வயர்டு இன்புட் இப்படின்னெல்லாம் காமிக்கும். ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை என்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க்டின் ப்ரொஃபைல்னால் அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது, அலௌடு கிடையாது. ஏன்னா காப்பி பேஸ்ட்டே அலௌடு கிடையாது. ஸோ அதை வந்து அப்படியே பார்த்து நம்ம வந்து டைப் பண்ணோம். டைப் பண்ணும்போது நம்ம வந்து அந்த linkedin.com/IN அப்படின்னு வந்து இருக்கணும். அதாவது வந்து இந்தியா அப்படின்னு வந்து இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது வந்து ஆக்சுவலாக அக்செப்ட் ஆகும். எந்த இயரில் வந்து அட்மிஷன் ஆச்சு, கோர்ஸ் ஃபீஸோடைய டீட்டெயில்ஸ் என்ன, உங்கள் கிளாஸ் சைஸ் எவ்வளவு, அதே மாதிரி நீங்கள் வந்து 10th 12th அந்த போர்டு, அதே மாதிரி கிராஜுவேஷன் நீங்கள் எடுத்த கோர்ஸோடைய போர்டு, அதுக்கு பிறகு அதோடைய CGPA ஆர் மேபி பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய காலேஜ் நேம் ஆர் மேபி யூனிவர்சிட்டியை ஃபுல்லாக கொடுக்க சொல்கிறாங்க. ஏதாவது ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து வாங்கினீங்களா, அதே மாதிரி ஹாஸ்டலில் நீங்கள் தங்கினீங்களா, இல்லை வந்து டே ஸ்காலராக இருந்தீங்களா, சப்போஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு இப்படியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த காஸ்ட் ஆர் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ஆமாவா இல்லையா, ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளவு, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குதா, வேறு என்ன காலேஜுக்கு நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எதனால் அந்த காலேஜை சூஸ் பண்ணாமல் இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணீங்க, இப்படியெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்காக கேட்குறாங்கன்னா மேபி இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஜெனுவனாக வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இல்லை வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணியிருந்தா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணும். ஒரு 4 டிஜிட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மொதல் வருஷத்துக்கு வந்து ஒரு ஃபீஸு, அதுக்கப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த் இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து கூடுதா, அதாவது வந்து டைரக்டாக ரெகுலருக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவு, ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரி ரெலவெண்ட்டாக நம்ம வந்து ரேட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட்டிங் கொடுத்த உடனே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து உங்க காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், அதாவது வந்து ப்ரோஸ் கான்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஃபேக்கல்ட்டி, அதாவது வந்து உங்களுக்கு நடத்தின டீச்சருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, மாஸ்டரா பிஹெச்டியா, எந்த அளவுக்கு உங்க ப்ராஜெக்ட் வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க, எப்படி வந்து மென்டார் பண்றாங்க, ஸோ அவங்க நடத்துறதுக்கும் கோர்ஸ் கரிக்குலம்ல மென்ஷன் பண்ண அந்த சப்ஜெக்ட் டாபிக்ஸ்க்கும் வந்து ரெலவன்ஸ் இருக்கா, இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெலவெண்டா வந்து டீச் பண்றாங்க. ஸோ இதோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டீடைல்ஸை என்டர் பண்ண பிறகு வழக்கம் போல நம்ம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஈஸியாக இருக்கா டிஃபிகல்ட்டாக இருக்கா, மார்க்கிங் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எவலுவேட் பண்ணுறாங்களா, எந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, என்ன ரீசன், இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இதுக்கும் ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கணும் 1லேருந்து 10க்குள்ள. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து மிச்ச காலேஜை கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த காலேஜுக்கு வந்து சூஸ் பண்ணீங்க, ஒருவேளை அங்கே ஒருவேளை அட்மிஷன் வந்து கிடைக்காதனால தான் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அகைன் இதுக்கும் வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது மினிமம் வந்து 200 கேரக்டர்ஸும் மேக்ஸிமம் வந்து 1000 கேரக்டர்ஸும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அகைன் காப்பி பேஸ்ட் வந்து அலவுட் கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் வந்து ஜெனுவினாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து பிளேஸ்மெண்ட் சம்பந்தமாக. ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து எந்த இயர்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆவரேஜாக வந்து சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து டிகிரி முடிச்ச உடனே வேற என்ன பிளான்ஸ் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் கொஸ்டின் பக்கத்தில் நம்ம வந்து நெருங்கிட்டோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கேம்பஸ் லைஃப், அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க வந்து சோஷியலாக அவங்க வந்து இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து 70 rupees வரைக்கும் ஏர்னிங்க்கு வந்து தகுதியாக ஆகிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதோடைய ரேட்டிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரேட் பண்ணிட்டு உங்களுடைய ரிவ்யூக்கு வந்து ஒரு டைட்டில் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலாக அப்ரூவ் ஆகிட்டுனா இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி யூபிஐ ஐடியும் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டான ஃபார்மேட்டில் என்டர் பண்ணுங்க. இப்படி யூபிஐ ஐடி வந்து கரெக்டாக என்டர் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டா அமௌண்ட் வந்து வரப்போகுது. ஸோ எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இதுதான். இப்போ 9 ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து உங்க காலேஜ் ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ணும். இல்லை வந்து உங்களுடைய மார்க் ஷீட், எந்த வருஷத்துக்குள்ள மார்க் ஷீட்னாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். காலேஜ் இமெயில் ஐடினாலும் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கு பிறகு வெரிஃபை அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ எல்லா ஸ்டெப்பும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். பட் ஸ்டில் ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இருக்கு. கேம்பஸ் ஃபோட்டோஸு, ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோஸு, ஆனுவல் ஃபெஸ்ட் ஃபோட்டோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோட்டோ, அதாவது வந்து பில்டிங்குடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கான்வெகேஷனோட ஃபோட்டோ, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது உள்ள ஃபோட்டோ, அதுக்கு பிறகு லேபுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து வந்திருக்கும். ஹாய் போட்டு உங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் ரிவ்யூ ஃபார் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது யூபிஐ ஐடி வழியாக டெபாசிட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே ப்ராப்பராக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ collegedunia.com ரிவ்யூஸ், இல்லை வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து reddit.comல வந்து ரிவ்யூஸ் இருக்குது.
இது போக நமக்கு வந்து Trustpilotல ரிவ்யூஸ் இருக்கு. இது போக scamadvisor.comலயும் ரிவ்யூஸ் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து கால் மேல காலா உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சில பேர் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபேக் ரிவ்யூஸை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ வந்து ரிஜெக்ட் ஆயிரும், அதே மாதிரி பேமெண்ட்டும் வராது. இதே மாதிரி Trustpilot.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஆக்சுவலாக கொரியர் ரேட்டிங் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த கொரியர் ரேட்டிங் எதனாலன்னு வந்து பார்க்கும்போது அவங்க ஃபேக் ரிவ்யூ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ கரெக்டான ரிவ்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேமெண்ட் போட்டுற போகிறாங்க. இதே மாதிரி scamadvisor.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட் வந்து சேஃப் தான், ட்ரஸ்ட் ரேட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீழே வந்து ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு 100 வந்து கிடச்சிருக்கு. பட் சில பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருக்குது, அதை வந்து ஒத்துக்கிறோம். அது எல்லாமே ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்ததுனால தான் அவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதனால தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரல. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தோன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் நம்புறேன். சில பேர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிய இவ்வளோ காசு வந்து கிடைக்குது அப்படின்னுலாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ 10 ஸ்டெப்ஸும் முடிச்ச உடனே நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது அந்த ரிவ்யூ வந்து நீங்க வந்து சப்மிட் பண்றீங்க, அதை அவங்க செக் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் அப்படின்னு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து 8 ஃபார்ம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 8 காலேஜ் பத்தின டீடைல்ஸை வந்து நீங்க என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பா உங்களால வந்து 800 ரூபா ஆர் அப்ராக்சிமேட்லி $10 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க இதை வந்து ஒரு லாங் டேர்ம் பாசிவ் இன்கம் அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் நீங்க உங்களுடைய நெட்வொர்க்கை பொறுத்து எத்தனை காலேஜஸ் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் கூட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு, இல்ல இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் இருக்கோ, அதை பொறுத்து உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.